கார்த்திக், இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என் கம்பெனில நான் உங்களை உட்கார வைக்கிறேன். என்ன கார்த்திக் யோசிக்கிறீங்க? இது ஒரு நல்ல சான்ஸ். இப்படி இங்க கஷ்டப்படுறதுக்கு என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருங்க. நீங்க என்ன சம்பளம் கேட்டாலும் சரிதான், அது கூட நான் தயாரா இருக்கேன். இந்த டீல் ஓகேவா? சம்பந்தியம்மா, என்னங்க இது? மாப்பிள்ள அவரை திட்டி அனுப்பிடுவாருன்னு பார்த்தா உங்க எதிரி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. கரெக்டான டைமா பார்த்து வந்து டீல் பேசுறீங்க பாத்தீங்களா? நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேன்றத அடிக்கடி ப்ரூவ் பண்றீங்க. ஏதோ நான் நல்ல முள்ள இருக்கிறதுனால நீங்க இப்படி கேட்கறதுக்கு நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதே இன்னத்தோட திரும்பி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம உங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும். எனக்கும் எங்க அம்மாக்கும் டென்த் சரியில்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன அவங்களுக்கு எதிராக நிக்க வச்சு கேம் ஆடலன்னு பாக்குறீங்களா? எங்க அம்மா என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் என்னைக்கும் எங்க அம்மா பக்கம் தான். இனிமே இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஏதோ இந்த ஒரு தடவை வேணா உங்களை மன்னிச்சு விட்டுறேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடுங்க. கார்த்திக், நான் புரிஞ்சுக்கிறத விட நான் சொன்னது எவ்வளவு சரிங்கிறத நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. இன்னும் எவ்வளவு நாள் இந்த நிலைமையில தாக்கு பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி பாக்க, நான் உங்களை இங்க பாக்குறது இதுவே கடைசி முறையா இருக்கு. ஹலோ பிரதர். அதுவும் சரிதாம்மா. ஆனா சும்மா ஆனா அவனால எதுவும் பேசாம இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா. வந்துருச்சு. சார் சொல்லுங்க சார். அந்த ரேவதின்ற பேஷண்டோட ரிப்போர்ட் எடுத்தீங்களா? கைனகாலஜிஸ்ட பார்க்கணும். டாக்டர் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்க. அப்படியா? எப்ப வருவாங்க? பிரெக்னன்சி சம்பந்தமா பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா பாருமா. இவங்க ஏமா இங்க வந்தாங்க? அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை காய்ச்சல் தலைவலின்னு ஏதாவது வந்திருப்பாங்களோ? மா, அதுக்கு எதுக்குமா கைனகாலஜிஸ்ட பார்க்க வராங்க? ஆமா, அதுவும் சரிதான். இவங்க எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரணும்? ஒருவேளை அந்த வானத்தை முழுகாம இருக்காளோ? ஓ, அதுக்காக தான் அந்த கார்த்திக் இப்பெல்லாம் அவளை விழுந்து விழுந்து கவனிச்சு அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கானோ? என்னடி இது கன்றாவி? இப்பதான் இந்த குடும்பத்துக்கு நீ முத வாரிசை பெத்து கொடுக்கணும்னு நான் கதை கதையா சொல்லிட்டு இருந்தேன். என் தலையில இடி இருக்கிற மாதிரி இவ வந்து இறங்கிருக்கா. எல்லாமே தலைகீழா மாறிடும் போல இருக்கே. ஆனா எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கும் வானத்தையும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லம்மா. எதுக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பாப்போம்.
சிஸ்டர் சொல்லுங்க. ஒரு நிமிஷங்க. என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்க? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? என்ன தெரியலையா? நான் ஒரு போன மாசம் எங்க அக்கா பேத்திய பார்க்க வந்திருந்தனே, ஞாபகம் இல்லீங்களா? அது 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 இந்தாங்க சிஸ்டர். எதுக்குமா காசு? ஐயோ என்ன நீங்க என்ன பண்றீங்க? வேண்டாம். வைங்க. இங்க பாருங்க, இங்க வரவங்களை எல்லாம் நீங்க எவ்வளவு அன்பா உபசரணையா பாத்துக்கிறீங்க. உங்களுக்காக நாங்க இத கூட செய்யலனா எப்படி? இருக்கட்டும், அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அதெல்லாம் வேணா, எனக்கு நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணுங்க. அது இப்போ எங்க உறவுக்கார பொண்ணு ஒண்ணு டாக்டரை பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்குதுங்க. அந்த புள்ள பேரு கூட ஸ்வேதா. ஆமா, நீங்க கூட அப்போ லேபுக்குலாம் கூட்டிட்டு போனீங்களே, 2 பேர் வந்தாங்களே. ஆமா. அந்த புள்ள எதுக்கு வந்திருக்கு ஏன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது வந்து இப்போ அந்த பொண்ணு 3 மாசம். 3 மாசமா? அது எப்படி? அதனால இன்னைக்கு ஸ்கேனுக்காக டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. அதான் வந்துட்டு போறாங்க. ராதிகா, வரேன் மேடம். வரேங்க. என்னம்மா பசிக்குது அண்ணி? ஐயோ, நான் வேற வீட்டுல சமைக்கலையே. மணி 1 ஆயிடுச்சா? இப்ப போய் வீட்டுல சமைச்சே சாப்பிடுறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுமே. நம்ம வேணா போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம். சரிங்க அண்ணா. சொல்லுங்கம்மா. போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துறீங்களா? சரிங்கம்மா. போயிடலாம். என்னடி இது? இந்த நர்ஸ் அந்த ஸ்வேதாக்கு கல்யாணம் ஆகி இன்னும் முழுசா 1 வாரம் கூட முடியல, அதுக்குள்ள அவ 3 மாசம் முழுகாம இருக்கான்னு சொல்லிட்டு போறா. அது எப்படி ஆர்த்தி? அம்மா, ஸ்வேதா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னண்டா தான் இருந்திருக்கா. என்ன பிரதர், கோட் ஷூட்லாம் போட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அதுவும் டியூட்டி டைம்ல? அண்ணி இங்க பக்கத்துல வந்திருக்காளாம், அதான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போறேன். பெர்மிஷன் வாங்குனியா? யாருக்கிட்ட? அது வந்து சூப்பர்வைசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரகு, இதோ வர சார். சார், நீங்க தான் இவர் வெளில போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்களா? ஆமா சார். எப்படி லஞ்ச் டைம் தானே, 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள வந்துறேன்னு சொன்னாரு. அதனால தான் பர்மிஷன் கொடுத்தேன் சார். ஜீவா, உங்க இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்து வெளில அனுப்பிட்டே இருந்தா இங்க இருக்க வேலையெல்லாம் யார் பாக்குறது? இல்ல சார், அவர் ஏதோ பர்சனல் விஷயமா வெளியே போறேன்னு சொன்னாரு. வேலைக்கு வந்த இடத்துல பர்சனல் விஷயம் முக்கியமா? இவர் தான் கேக்குறாருனா உங்களுக்காச்சும் அறிவு வேண்டாம்? உங்களெல்லாம் வேலைக்கு வச்ச பாருங்க. ப்ளீஸ், நான் எங்கேயும் போகல, போதுமா? நான் போய் வேலையை பார்க்கறேன். நினைக்கிறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? வானதி, எனக்கு திடீர்னு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னால இப்ப வர முடியாது. நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. முடிஞ்சா நம்ம ஈவினிங் எல்லாரும் வெளியே போலாம், சரியா?
வரேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க? இதை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல வானதி. திடீர்னு இப்படி ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டு பத்திரமா போங்க, நான் அப்புறம் பேசுறேன். எங்க 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 என்னாச்சு அண்ணி? அது அவருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, அதான் வர முடியலன்னு சொல்றாரு. அண்ணன் வருவார்னு ஆசையோட இருந்துட்டு இப்போ வரலன்னதும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, நான் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க வேணா அண்ணனுக்கு ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு ஆபீஸ்ல கொண்டு கொடுத்துருங்க. அது கரெக்டு தான். ஆனா நீ எப்படி தனியா போவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இன்னும் இங்க இருந்து 5 நிமிஷம் தான் வீடு, நான் பார்த்து போய்க்கிறேன் அண்ணி. நீங்க பிரியாணி எடுத்துட்டு போயிட்டு அண்ணன் ஆபீஸ்ல போய் பாருங்க, நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். சரி ஸ்வேதா. அண்ணா இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். ஒரு மட்டன் பிரியாணி பார்சல், அப்புறம் ஒரு மட்டன் சுக்கா கொடுத்துருங்க. இதுக்கு பில்ல கொடுத்துருங்க. சரிங்க மேடம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அவனை இந்த வேலையாவது செய்ய விட்டோமேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு அவர் அனுபவிக்கிற தண்டனை. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வாட்ச்மேன். வேண்டாம், நானே போயிடுறேன். வானதி, வானதி, இங்க பாரு. என்னாச்சு வானதி? அம்மா ஏதாச்சும் கோவப்பட்டு பேசிட்டாங்களா? இதுக்குதான் நான் உன்னை அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப தேவையில்லாம உனக்கு தானே கஷ்டம். எனக்காக நீ நியாயம் கேட்க போனதுல அம்மாவுக்கு இன்னும் தான் உன் மேல கோவம் அதிகமா இருக்கும். அம்மாக்கு என் மேல கோவம் இருக்கதாங்க செய்யுது. ஆனா உங்க மேல அம்மாக்கு கோவத்தை விட பையங்கிற பாசம் தாங்க அதிகமா இருக்கு.
கூட வார்த்தைக்கு வார்த்தை உங்களை ஏன் புள்ளன்னு சொல்லிதான் அம்மா பேசினாங்க. இன்னமும் உங்களை விட்டு கொடுக்காம உரிமையா பேசுறத கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. என்னாலதானே உனக்கு இவ்ளோ கஷ்டம். நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஸ்வேதா, எதுக்கு இப்ப அழற? முதல்ல கண்ணத்தோட. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக இது என்ன? ஆனா இந்த நிலைமையில உங்களை நாங்க இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாள் நீங்க அங்க லேபரா வேலை செஞ்சதுல போதுங்க. நாளையில இருந்து நீங்க அங்க வேலைக்கு போக வேண்டாங்க. அங்க போகாம வேற கம்பெனிக்கு போய் என்ன வேலை செய்ய சொல்றியா? நாம எங்க தோக்குறோமோ அங்க நின்னு ஜெயிக்கணும்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க. ஒருவேளை நான் வேற எந்த கம்பெனிக்காவது வேலைக்கு போய் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல உட்காந்தாலும் ஜீவாக்கு போட்டியாதான் நான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். நான் ஜீவா கூட இருந்தே வேலை செய்யணும்னு நினைக்கிற வார்த்தை. வேலை கொடுத்த விசுவாசத்துக்காக வேற ஏதாவது ஒரு கம்பெனியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நம்ம கம்பெனிய என்னால தூக்கடிக்கவோ விட்டு கொடுக்கவோ முடியாது. என்ன இருந்தாலும் இது எங்க அம்மா உருவாக்கின சாம்ராஜ்யம். அங்க அவங்க என்னை எப்படி நடத்தினாலும் சரி, என்னைக்கும் நான் தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம கம்பெனியும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஸ்வேதாவா? நான் கூட யாரும் இல்ல நினைச்சிட்டேன். என்னம்மா இங்க வந்து நிக்கிற? ஓ, அம்மா ஞாபகம் வந்துருச்சா? பின்ன வராம எப்படி இருக்கும்? சரி, அதான் வந்துட்டல்ல, அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வர வேண்டியதானே? யார் சம்பந்தி? அம்மா, அம்மாவா? யாரு உனக்கு அம்மா? சம்பந்திமா, என்ன என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சம்பந்தி, அவளை இங்க இருந்து போ சொல்லுங்க. ஐயோ, நான் போக மாட்டேம்மா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா எனக்கு உனக்கும் எந்த உறவும் இல்ல. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் மனசார பேசலன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் செஞ்சது சரினோ இல்ல நியாயம்னு நான் பேச வரல. என்ன எப்படி எல்லாம் வளர்த்தீங்க, எவ்வளவு அன்பு காட்டினீங்க, நீங்க எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இந்த காரியத்தை செஞ்சியா?
என்ன அவமானப்படுத்தணும் தானே கனவு கண்டுட்டு இருந்த. மாப்பிள்ள பாக்கும் போதும் ஊருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கும் போதும் புடவை நகன்னு பார்த்து பார்த்து வாங்கும் போதும் அமைதியா இருந்துட்டு முகூர்த்தத்துக்கு முன்னாடி எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னவ தானே நீ. இப்ப வந்து அன்பா வளர்த்தீங்க பாசமா இருந்தீங்கன்னு சொல்றியே, உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது தேவைப்படுதா? சம்மந்தி என்னங்க நீங்க? அவதான் ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னா நீங்களும் இப்படி பேசலாங்களா? என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் தாய் வீடு தானங்க நிரந்தரும். நான் அவளுக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்ன அவளுக்கு தாய் வீடு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ மொட்டா இருக்க நீ சீக்கிரமே பூக்கணும். தினம் தினம் நீ பூக்கறதுனால என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். நான் உன்னை எவ்வளவு செல்லமா வளர்க்கறேன் தெரியுமா? உண்மையிலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் என் மனசு கஷ்டமா இருக்கும் அப்போல்லாம் உன்னை பார்த்தா என்னோட மனசு அப்படியே லேஸ் ஆயிடும். மாலதி, எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, ஆ, அதுவா செடி வாடி போயிருந்ததா, அதான் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா வெறும் தண்ணி மட்டும் ஊத்துற மாதிரி தெரியலையே. ஏதோ செடி கூட ரகசியம் பேசின மாதிரி இருக்கு. அப்படி என்ன உனக்கும் செடிக்கு அவ்வளவு பெரிய சீக்கிரம்? அது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ முட்டா இருக்கிற நீ சீக்கிரமே பூக்கணும். தினம் தினம் நீ பூக்கறதுலதான் என் வாழ்க்கையோட சந்தோஷமே அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ சொல்லிட்டல, அப்போ சீக்கிரமாவே அது பூத்துரும். பாக்கலாங்க. இது நான் சொன்னதுனால பூக்கல மாலதி. நீ அதுகிட்ட ரகசியமா காதுல ஏதோ சொன்னேன்னு சொன்னல, அத கேட்டுதான் இது பூத்திருக்கு. இப்ப சந்தோஷமா உனக்கு? சந்தோஷங்க. மாலதி, நீ ஒரு நிமிஷம் கண்ணு மூடு. எதுக்குங்க? ஒரு நிமிஷம் கண்ணு மூடு சொல்றேன். கண்ணு மூடு. கண்ணு மூடு மாலதி. இப்ப தர என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. இந்த செடியை நினைச்சதானே இவ்வளவு நேரம் சோகம் உட்காந்துருந்தேன். இதுல பூக்குற ஒவ்வொரு பூவும் நம்மளோட சந்தோஷம் நீ அடிக்கடி சொல்லுவல்ல, அந்த சந்தோஷம் கெட்டக்கூடாதுன்னு தான் உடைஞ்ச பூச்செடிய
முன்னாடி இருந்ததை விட அழகான ரெடி பண்ணியிருக்கேன். இனிமே எப்பவும் போல உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி தினம் தினம் இந்த செடியில பூ பூக்கும். ஆமா, இங்க முக்கியமான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. தேங்க்யூ அண்ணே. இங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கலவை கொண்டு போயிட்டு இருக்கேன் தம்பி. கொண்டாங்க. என்னது இது? அவ்வளவுதான் கொண்டு வர சொன்னா தம்பி. ஏதோ வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்க. 5 கிலோ 10 கிலோ எடுத்துட்டு போகணும். சீக்கிரம் போ, வேலையை முடிக்கணுமா இல்லையா? போ போ. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணே 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 அண்ணே, என்ன பண்றீங்க? அதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. அவரு வேலை பாக்குறாரு, நீ அவர் வேலை பாக்குறத வேடிக்கை பாக்குற. இல்ல, நானும் அவரு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸ்பேனர் எடுத்துக்கிறதுலாம் அவர் பாத்துக்குவாரு. நீ போயா, போய் வேற வேலை இருந்தா போய் பாரியா. போயா போயா போ. அண்ணே இந்தாங்கண்ணே, ஸ்பேனரை பக்கத்துல வச்சுட்டு வேலையை பாருங்க. ஏப்பா, சாயந்தரத்துக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருமா? சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும். அண்ணா, இந்த வேஸ்டேஜ் கல்லெல்லாம் இப்பதான் ஒதுக்கி வைக்கிறீங்களா? இவ்வளவு மெதுவா செஞ்சா எப்பனே வேலையை முடிக்கிறது? முடிச்சிடுறோம்ப்பா. இந்த பில்டிங்லயே ஆயுசு முழுக்க வேலையை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லப்பா, சீக்கிரம் வேலையை பாருங்க. போப்பா. எனக்கு வந்த உளவுத்துறை தகவல் படி அவங்களுடைய பையனையும் இங்கதான் கூட்டத்தோட கூட்டமா வேலை பார்க்க விட்டுருக்காங்களாம். அதுவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கானோ. அவன் யாரா இருந்தா நமக்கு என்னென்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அப்படி இல்ல பிரதர், மேடமுடைய பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவனை காக்கா புடிச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டு நாம நினைக்கிறத நடத்திடலாம்ல. அது மட்டும் இல்ல, மேடம் அவர் கூட சண்டை சச்சரவு இல்லாம சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்க, நாம அவர்கிட்ட சிபாரிசு பண்ண சொல்லி கம்பெனில அப்படியே மேனேஜர் போஸ்ட் வாங்கிடலாம்ல. அதுக்கு தான். ஆமா பிரதர், அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மேனேஜர் போஸ்டிங் வாங்கிடுவோம்ல. அதுக்காகத்தான் நான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க பையன் யாருன்னு தான் தெரியல. எப்படியும் அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சீக்கிரத்துல அவன் யாருன்னு நான் நீங்க போய் ஸ்கேன் ரெடி பண்ணி சொல்லுங்க. ஓகே டாக்டர், சீக்கிரம். டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? கையில மைனர் ஃபிராக்சர் ஆயிருக்கு, தலையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, உள்காயம் கொஞ்சம் இருக்கு. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஈவினிங்கே அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, ஒரு நிமிஷம், நான் உள்ள போய் பார்க்கலாமா? அவங்களுக்கு இன்னும் கான்ஷியஸ் வரல சார். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வாங்க. அம்மா முக்கியம் இல்லைல்ல, வீடு முக்கியம் இல்ல. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்.
சுமதியம்மா, நீங்க காலையில வானத்தி முகத்துல முடிச்சிட்டு தானே ஆபீஸ் கிளம்பி போனீங்க. அதாங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. நோ 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 நோ, நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. இவங்க விழுந்த ஃபோர்ஸ்ல பெருசா விபத்து நடந்திருக்க வேண்டியது. சோ அந்த பொண்ணோட முகத்தை பார்த்ததுனாலயோ என்னவோ சின்ன அடியோட போயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வரும்போது உங்களையும் தானே பாத்திருப்பாங்க, அதுக்காக உங்களை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இது இந்த டாக்டர் விட்டா நம்மளே சுத்தி விட்டுருவா போல இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல விழுந்தப்போ அங்க இருந்த கான்கிரீட் கம்பியோ இல்ல வேற ஏதாவதோ இவங்களை குத்தி இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்காது. அப்படி எதுவும் இல்லாம அவங்க நல்லபடியா இருக்காங்கன்னா அதுக்கு காலையில அவங்க பாத்துட்டு வந்த அந்த பொண்ணோட முகராசி தான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மேடம் தப்பிச்சதுக்கு முதல்ல அந்த பொண்ணுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. என்ன இந்த அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க மேடம். வானதி கிட்ட நீ சொன்னியே துரோகம் ஏமாத்து வேலை அப்படி இப்படின்னு, இதெல்லாம் மனசால வானதி செஞ்சிருப்பான்னு நீ நினைக்கிறீங்க? சமந்தி, ஏன் தங்கச்சியை மேலும் மேலும் சங்கடப்படுத்துறீங்க? நான் சொல்றேன், வானதி செஞ்சது தப்புதான். வானதி செஞ்சது தப்பாவே இருக்கட்டும் ராஜி, அவ மனசார உனக்கு எதிரா செஞ்சிருப்பான்னு நீ நம்புறியாமா? நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா என்ன காரணம்? இல்லம்மா, அது உன்கிட்ட சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். அது உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவியான்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏதாவது சொல்ல முடியாத காரணமா இருந்திருக்கலாம். ஏங்க, ஒரு துக்கத்தை என்னால தாங்க முடியாதா? ஆனா அவளால தாங்கிக்க முடியுதுன்னு அவ நினைக்கிறாள். ராஜி, அவ உனக்காக ஏதோ ஒரு சுமையை தாங்குறாமா? அதுக்கு அவசியம் இல்லைங்க. அவங்க தான் அவங்க கஷ்டத்தை தாங்கணும். நான் அவளை மன்னிக்க மாட்டேங்க. அவ என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சத நான் நிச்சயமா மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். கல்யாண மண்டபத்துல வானதி போயிருக்கா, ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்துருவான்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கும் போது நானும் தானே அதை நம்பிட்டு இருந்தேன். ஆனா மன கோலத்துல என் பொண்ணை கூட்டிட்டு வந்தாலே, என்னால அது எப்படிங்க மறக்க முடியும்? ராஜி, அவ காரணம் இல்லாம இதை செஞ்சிருக்க மாட்டான். நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். ஆனா அவ செஞ்சது துரோகம்.